மக்களே! ஸோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆர்பி எஃப்ஏக்யூ சீரிஸ்ல வந்து 3 வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, என்பி என்பிசிஐ. ஸோ என்பிசிஐ பத்தி ஏ டூ இசட் ஃபுல்லா பார்க்க போறோம். அண்ட் அதோடைய ப்ராடக்ட் பத்தியும் வந்து ஃபுல்லாவே பார்க்க போறோம். இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்கமிங் எஸ்பிஐ, எஸ்பிபிஓவா இருக்கட்டும், ஆர்எல்ஸ் வந்து ஐபிஎஸ்பிஓ ஆகட்டும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா, சிஏ ரிலேட்டடாகவும் கேட்கலாம். இல்ல இதுல இருந்து ஸ்டாட்டிக் ரிலேட்டடாகவும் கேட்கலாம். ஸோ ஆக்சுவலி இந்த பிடிஎஃப் வந்து 2 பாயிண்ட் ஆஃப் வியூ தான் மேட் பண்ணுது. இது வந்து சிஏல என்னென்ன அப்டேட்டட் டீட்டெயில்ஸ் இருக்கோ எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கு. அப் டு ஜூலை 2026. இப்போ இது லேட்டஸ்ட் அப்டேட் பண்ணது. இந்த பிடிஎஃப் 2வது வந்து ரொம்ப ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஓகே. ஸோ ஒன்ஸ் இந்த வீடியோ அப்லோட் ஆனோடனே பிடிஎஃப் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். ஸோ யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எவர் யூசர் ஃப்ரெண்ட்லி பிடிஎஃப். ஓகே. ஸோ என்பிசிஐ பற்றி பார்ப்போம். ஓகே. ஸோ ஆக்சுவலி என்பிசிஐ, ஸோ இது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு என்பிசிஐ வந்து என்னன்னு தெரியாமல் நம்ம ஜஸ்ட் ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் படிச்சிருக்கோம். ஆக்சுவலி என்பிசிஐ ஏன் கொண்டு வந்தாங்க, அதுக்கு ரீசன் பீன் என்ன சொல்லிட்டு பார்க்கலாம். இது ஆக்சுவலாக வந்து 2008 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பேங்க்கும், ஸோ ஈச் அண்ட் எவரி பேங்க், லைக் இப்போ எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, ஸோ ஒவ்வொரு பேங்க்குமே வந்து நம்ம இப்போ இது பண்ணுறோம்ல, பேமெண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்ல. ஸோ எஸ்பிஐ வந்து வேற ஒரு மோட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஹெச்டிஎஃப்சி வேறு, ஐசிஐசிஐ வேறு யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்பிஐயில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க் அவங்க ஃப்ரெண்டு பேங்க்குக்கு வந்து இப்போ அமௌண்ட் அனுப்பணும்னா, ஸோ எஸ்பிஐயில் வந்து ஒரு விதமான ஒரு பேமெண்ட் மோட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் இருக்கும். இங்கே வந்து ரிசீவர் சைடு வந்து மேபி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கம்யூனிகேட் பண்ண ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஓகே. ஸோ அதனால தான் வந்து 2008 வந்து ஆர்பிஐ ப்ளஸ் ஐபிஏ, இந்தியன் பேங்கிங் அசோசியேஷன் 2 பேருமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. அதுதான் வந்து என்பிசிஐ. ஓகே. என்பிசிஐ லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காமன் பிளாட்ஃபார்மாக இருக்கும். இது வந்து எல்லா போத் பப்ளிக் செக்டரும் சரி, அண்ட் தென் ப்ரைவேட் பேங்க்கும் வந்து ஒரு காமன் பிளாட்ஃபார்மாக இருக்கும் இது வந்து. ஸோ இதை பற்றி இப்போ ஸ்டாட்டிக் பார்க்கலாம். ஓகே. ஸோ என்பிசிஐ என்பிசிஐ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அம்ப்ரெல்லா ஆர்கனைசேஷன். எதுக்குன்னா வந்து ரீட்டெயில் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம். ஃபஸ்ட்டு ரீட்டெயில். ரீட்டெயில்னா என்னன்னா, நார்மலா கஸ்டமர் எண்ட் டு எண்ட், கஸ்டமர் டு கஸ்டமர் டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்பல். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு டீ ஷாப் போகிறோம். இப்போ டீ குடிக்க போகிறோம்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இப்போ கியூஆர் தான் யூஸ் பண்ணுவோம் மேக்ஸிமம். ஸோ நம்ம கியூஆர் வந்து என்னன்னா, இது கஸ்டமர், இங்கே வந்து ரிசீவர் சைடு வந்து ஓனர். ஸோ நம்ம பேமெண்ட் பண்ணுறோமா, இந்த கியூஆர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணுறது யாருன்னா இந்தியாவில் என்பிசிஐ. ஸோ அதுதான் இவங்க வந்து அம்பர்லா ஆர்கனைசேஷன் சொல்லுவோம். ஸோ இது ப்ரீவியஸ் சொன்ன மாதிரி தான். இது யாரோட இனிஷியேட்டிவ்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் தென் இந்தியன் பேங்கிங் அசோசியேஷன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஐபிஎம் சேர்ந்து தான் வந்து இது கிரியேட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து என்ன ஆக்ட் கீழே வந்து பண்ணுறாங்கன்னா, பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட் 2007. ஆக்சுவலி வந்து இது என்பிசிஐக்காகவே வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு ஆக்ட் இது. ஸோ எப்பயுமே வந்து நம்மளுக்கு தெரியும்ல, ஒரு கம்பெனி எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஆக்ட் ஃபஸ்ட்டு வரும். ஸோ ஆக்ட் ஃபஸ்ட்டு வந்துட்டு அண்ட் தென் செகண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷே பண்ணுவாங்க. லைக் நீங்கள் இப்போ ஆர்பிஐ கூட எடுத்துக்கலாம். ஆர்பிஐ ஆக்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கும்
1934 and then established வந்து 1935. ஸோ சிமிலர். பட் ஆனால் இங்கே நேம் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் 2007. எஸ்டாப்ளிஷ் கம்பெனி வந்து என்பிசி. ஸோ இதுதான் இதோட ஆப்ரேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2009 எங்கன்னா மும்பையில். ஸோ என்பிசி இன்னொன்று ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா இது வந்து ஒரு நாட் ஃபார் ப்ராஃபிட் கம்பெனி. இது வந்து கம்பெனி ஆக்ட் 2013 கீழே வந்து செக்ஷன் 8 கீழே வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ நாட் ஃபார் ப்ராஃபிட்னா என்ன, செக்ஷன் 8 இது நான் வந்து கொஞ்சம் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நாட் ஃபார் ப்ராஃபிட் நாட் ஃபார் ப்ராஃபிட் அண்ட் செக்ஷன் 8. ஸோ இது வந்து செக்ஷன் 8 கீழே தான் அந்த இது சொல்லுவாங்க, நாட் ஃபார் ப்ராஃபிட். ஸோ இதோட மெயின் மோட்டிவ் என்னென்னா எந்த ஒரு கம்பெனியும் வந்து இந்த செக்ஷன் 8 கீழே வராங்களோ அவங்க எல்லாமே வந்து ப்ராஃபிட் மேக்கிங்காக இருக்க மாட்டாங்க. இப்போ என்பிசிஐ வந்துன்னா நாட் ஃபார் ப்ராஃபிட். ஸோ அவங்களோட மோட்டிவ் வந்து என்னன்னா ப்ராஃபிட்காக அந்த கம்பெனி வந்து ரன் பண்ணலை. ஸோ அப்போ எதுக்காக வந்து ரன் பண்ணுறாங்கன்னா இது வந்து பியூர்லி பப்ளிக் சர்வீஸ்க்காக பண்ணுறாங்க. ஸோ அப்படின்னா இவங்க வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் அண்ட் ப்ரோக்கரேஜ் அமௌண்ட்டும் வாங்க மாட்டாங்க. லைக் நம்ம வந்து இவங்களோட பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் வந்து யூபிஐ. இப்போ நம்ம யூபிஐ ஆப்லாம் யூஸ் பண்ணுறோம். லைக் வந்து ஃபோன்பே, ஜிபே, பேடிஎம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து என்னென்னா ஏதாச்சும் இது கமிஷன் இல்லை வந்து நம்ம ஏதாச்சும் நம்ம பேக்கேஜ் இந்த மாதிரி நம்ம வாங்குறோமா, எதுவுமே இல்லை, ஃப்ரீ தான் இது. ஸோ இப்போ யூபிஐலாம் நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம், அதுக்கு வந்து என்னென்னா ஒரு ட்ரான்சாக்ஷனுக்கு இவ்வளோ கமிஷன் இவ்வளோ வந்து நாங்கள் வந்து டிடக்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி எதுவுமே வந்து அவங்க இது வரைக்கும் இது பண்ணலை. ஸோ அந்த மாதிரி சப்போஸ் கமிஷனோ ப்ரோக்கரேஜோ வாங்கினோன்னா அது இந்த நாட் ஃபார் ப்ராஃபிட் இந்த இதில் வராது. ஓகே. ஸோ அப்போ இவங்களுக்கு அமௌண்ட் எப்படி தான் வரும்னா, ஸோ இதில் இன்டர்மீடியரி யாருன்னா பேங்க் தானே. ஸோ பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா பேங்க் தான் வந்து இந்த என்பிசிஐக்கே வந்துன்னா ப்ரொமோட்டர். ஆக்சுவலி ப்ரொமோட்டர் வந்து பேங்க் தான். இப்போ இந்த 10 பேங்க் ஒன்றா வந்து கம்பைன் பண்ணி இந்த என்பிசிஐ ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அமௌண்ட் வந்து வரும்னா ஜென்ரேட் ஆகும்னா, ஏன்னா கஸ்டமர் வந்து டேட்டா கொடுக்க மாட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் அண்ட் சொல்ல முடிச்சு கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ஆப்புன்னு சொல்லிட்டு இருப்பாங்க நிறைய பேர். லைக் வந்து எப்படின்னா ரீட்டைல் பேமெண்ட் மெத்தட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனி வந்து இவங்கள்ட்ட வந்து அக்வயர் பண்ணுவாங்க. யார்கிட்ட? என்பிசி. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஹோல்சமாக அக்வயர் பண்ணுவாங்க. வெயிட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ என்பிசியில் 2 இது நமக்கு பண்ணுறாங்க. ஒன்று பேமெண்ட் மெத்தட், இன்னொன்று ஹோல்சேல் பேக்கேஜ். இப்போ பேமெண்ட் மெத்தட்னா லைக் வந்து ஸோ எந்த மாதிரினா லைக் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் பேமெண்ட் பண்ணுவோமா. ஃபஸ்ட்டு வந்து என்னது யூபிஐ ஐடி வச்சு பேமெண்ட் பண்ணுவோம். செகண்ட் வந்து கியூஆர் மட்டும். தேர்டு வந்துடும்னா அக்கௌண்ட் நம்பர். அக்கௌண்ட் நம்பர் யூஸ் பண்ணி நம்பர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமா. நெக்ஸ்ட்டு வந்து ஃபோன் நம்பர். ஜஸ்ட்டு ஃபோன் நம்பர் மட்டும். ஃபோன் நம்பர் மட்டும் நம்ம என்ட்ரு பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோமா. ஸோ இதில் யூபிஐ இருக்குது, கியூஆர், அக்கௌண்ட் நம்பர் யூஸ் பண்ணோன்னா நம்ம ஆக்சுவலி நெஃப்ட்டு, ஆர்டிஜிஎஸ்ஸு, ஐஎம்பிஎஸ்ஸு இதெல்லாம் நம்ம மேக்ஸிமம் இந்த அக்கௌண்ட்டு, பேங்க்கோட பிரான்ச் டீட்டெயில், ஐஎஃப்எஸ்சி நம்பர் அப்படி மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஸோ
ஃபோன் நம்பர் வச்சும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே பேமெண்ட் ஒன்று ஒவ்வொரு டைப் ஆஃப் பேமெண்ட். ஹோல்சேல் பேக்கேஜ்னா வந்து இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேமெண்ட் மெத்தட்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கம்பைன் பண்ணி ஒண்ணா குடுக்குறது. ஸோ லைக் வந்து அதுதான் நம்மளோட ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோல்சேல் பேக்கேஜ் மாரி. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேமெண்ட் மெத்தட் பர்ட்டிகுலர் மெத்தட் மட்டும் அக்வைர் பண்றது. லைக் வந்து இப்ப எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா வந்து, அந்த பிபிஎஸ், என்பிசியோட பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டமா இருக்கட்டும், ரூபே சாரி நம்ப அந்த அடிக்கடி வந்து என்னன்னா, நம்ம இந்த எக்ஸாம் ஃபீஸ் கட்டக்குள்ள ஒண்ணும்ல இந்த பிபிஎஸ் ஆகட்டும். அடுத்து நம்ம ஏதாச்சும் பேக்கேஜ் வாங்குறோம். ஏதாச்சும் ஒரு வெப்சைட்ல போய் பேக்கேஜ் வாங்குறோம்னா, அப்ப அடிக்கடி வந்து அந்த ரேசர் பே சொல்லுவாங்க தெரியுமா? அதெல்லாம் வந்து வெப்சைட் ஒரு அக்ரிகேட்டர் மாரி. ஸோ அவங்க வந்து ஒரு இன்டர்மீடியரி மாரி. யாருக்குன்னா ஆஸ்பிரண்ட்டுக்கும் அந்த பிளாட்ஃபார்முக்கும் ஒரு புரோக்கர் ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து என்னன்னா, இவங்களுக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணுவோம். இந்த ரோசர் பில். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. யாருக்கு? அந்த நம்ம எந்த வெப்சைட் பேக்கேஜ் வாங்கணுமோ அவங்களுக்கு. ஸோ இதில வந்து நம்ம ஒரு ரூ. 800 நம்ம ஒரு பேக்கேஜ் வாங்குறோம்னா 1 இயர்க்கு. ஸோ இந்த டிரான்சாக்ஷனுக்கு ஒரு கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேசர் பேக்கு போகும். இப்போ இந்த ரேசர் பே வந்து யார்ட்டருந்து வாங்கியிருப்பாங்க? இந்த மெத்தட் எல்லாமே என்பிசிஐட்டருந்து. ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து என்பிசிஐ என்பிசிஐக்கு யார் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து அமௌண்ட் வந்து குடுப்பாங்கன்னா, இந்த மாரி இந்த ரோசர் பே கம்பெனி, இந்த மாரி பெரிய பெரிய கம்பெனி தான். மத்தபடி கஸ்டமர் வந்து குடுக்க மாட்டாங்க. ஸோ கஸ்டமர் வந்து டைரக்ட்டா என்பிசிஐக்காக அவங்க யூசர் சார்ஜோ இல்ல சப்ஸ்கிரிப்ஷனோ எதுவுமே குடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் இது வந்து என்னன்னா, நாட் ஃபார் ப்ராஃபிட் கம்பெனி சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த செக்ஷன் கேட்டா, செக்ஷன் 8 கம்பெனி ஆக்ட் கம்பெனி ஆக்ட் 2030. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த செக்ஷனும் முக்கியம். என்ன ஆக்ட்டும் முக்கியம். இது வந்து நாட் ஃபார் ப்ராஃபிட். இதில வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப என்பிசிஐ கொஸ்டின் கேட்குறாங்க. இது என்னன்னா, கவர்ன்மெண்ட் ரெகுலேட்டரி பாடியா? இல்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடியா? இல்ல. இது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டா? இல்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பப்ளிக் செக்டார் கம்பெனியா? இல்ல. இது பிரைவேட்டா? இல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாட் ஃபார் ப்ராஃபிட் கம்பெனி. இல்ல செக்ஷன் 8 கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ ரொம்ப ரொம்ப வைட்டல் இது. ஸோ ஓகே. ஸோ நம்ம பார்த்ததுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாச்சுட்டரி பாடியும் இல்ல. கவர்ன்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டும் இல்ல. ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நான் ப்ராஃபிட் கம்பெனி. இந்த கம்பெனி வந்து ப்ரொமோட் பண்றது ஏன்னா பேங்க்கு. யார் அப்ரூவ் பண்ணாங்கன்னா ஆர்பிஐ. இது என்ன ஆக்ட் கீழ வருதுன்னா, பிஎஸ்எஸ் 2007 ஆக்ட் கீழ வருது. ஓகே. ஸோ இதுல வந்து மொத்தம் எத்தன பேங்க் ப்ரொமோட்டர் இருக்காங்கன்னா, 10 பேங்க். யாரெல்லாம் எஸ்பிஐ, பிஎன்பி, கெனரா, பேங்க் ஆஃப் பரோடா, யூனியன், பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, சிட்டி, ஹெச்எஸ்பிசி. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, பிரைவேட் வந்து பார்த்தீங்கன்னா 2 பிரைவேட் பேங்க் 2 வருது. ஃபாரின் பேங்க் 2 வருது. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, பப்ளிக் செக்டார் கம்பெனி 6, பிரைவேட் வந்து 2, ஃபாரின் கம்பெனி 2. ஸோ டோட்டலா 10. ஸோ இதில வந்து பப்ளிக் செக்டார் மேக்ஸிமம் முக்கியம். எஸ்பிஐ, பேங்க் ஆஃப் பரோடா, யூபிஐ, பேங்க் ஆஃப் இந்தியா, கெனரா அண்ட் தென் பிஎன்பி. பிரைவேட்ல 2 தான். ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ இது 2 தான் டாப் இருக்கும். ஃபாரின்ல சிட்டி, ஹெச்எஸ்பிசி. சிட்டி வந்து இப்ப ஆக்சுவலி ஃபங்ஷன் இல்ல. ஸோ அதனால இது ஸ்டார்ட்டிங் 2008ல அப்போ ஃபங்ஷன் இருந்தாங்க. ஆனா இப்ப இல்ல. ஸோ அதனால தான். ஓகே. ஸோ சிட்டி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஸ்டார்ட் பண்ணப்ப நம்ம இந்தியால வந்து ஃபங்ஷன் பண்ணுச்சு. பட் ஆனா இப்ப கரண்ட்ல இல்ல. ஸோ ஹெச்எஸ்பிசி. ஸோ இது 2 ஃபாரின் பேங்க் தான் வந்து அந்த டைம்ல வந்து ப்ரமோட்டர். பட் இன் 2016ல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட டோட்டலா இப்ப 56 பேங்க் வந்து ப்ரமோட்டரா இருக்கு. ஐ மீன் ஷேர் ஹோல்டிங்கா இருக்காங்க. ஸோ இதில வந்து பப்ளிக் செக்டாரும் இருக்கு, பிரைவேட்டும் இருக்கு, ஃபாரின் இருக்கு, கோஆப்பரேட்டிவ் இருக்கு, ஆர்ஆர்பியும் இருக்கு. மத்த ஆப்பரேட்டர்ஸ் லைக் வந்து ஃபோன்பே, கூகுள் பே லைக் சம்திங். ஸோ இந்த மாரிலாம் இருக்கு. ஸோ இவங்க ப்ராடக்ட்
ஒன் ஆஃப் தி மேஜர். ஸோ என்னென்ன ப்ராடக்ட்னா யூபிஐ நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ரூபே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த கார்டு நெட்வொர்க், நம்ம ஏடிஎம், டெபிட் கார்டு, அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து கார் நெட்வொர்க் இவங்க இருப்பாங்க. ஐஎம்பிஎஸ், என்பிசி உள்ளது. பிஹெச்எம் நான் சொன்ன அந்த ஆப், அந்த ஹோல்சேல் ஆப் மாதிரி லைக் கூகுள் பே அந்த மாதிரி. அடுத்து வந்து ஆதார் எனேபிள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பீம் ஆதார் பே. அந்த ஆதார் நம்பர் வச்சு நம்ம ஆதார் ப்ளஸ் ஃபிங்கர் பிரிண்ட் பயோமெட்ரிக் வச்சு நம்ம அமௌண்ட் எடுப்பாங்க தெரியுமா? இது வந்து யாருன்னா அந்த பேங்கிங் கரஸ்பாண்டெலாம் இருப்பாங்களே. ஸோ மேக்ஸிமம் நம்ம வில்லேஜ் சைடில் எடுப்பாங்க. ஸோ இந்த இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் பேமெண்ட் பிரிட்ஜ். இது என்னன்னா வந்து டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லுவாங்க. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் இருக்குல்ல, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இப்போ 100 நாள் வேலைலாம் சொல்லலாம். இந்த மன்ரேகா முன்னாடி இருந்துச்சு. அந்த மன்ரேகா நேம் இப்போ ஏதோ புது நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த நார்மல் பீப்புளுக்கு வந்து நம்மளுக்கு எப்படி அமௌண்ட் வந்து சேலரி வந்து கிரெடிட் ஆகும்னா பேங்க் அக்கௌண்ட்டில். ஸோ பேங்க் அக்கௌண்ட்டில் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆதார் மேக்ஸிமம் இப்போ எல்லாருமே வந்து ஆதார் லிங்க் பண்ணியிருப்பாங்க. ஆதார் பேன் எல்லாமே. ஸோ ஆதார் லிங்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த கவர்மெண்ட்டோட சப்சிடரி அமௌண்ட்டு இல்லை கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம லோன் வாங்கினாலுமே இந்த ஆதார் லிங்க் பண்ணியிருக்கிற பேங்க் அக்கௌண்ட் தான் நமக்கு. ஸோ இந்த டைம் வந்து என்னன்னா ஆதார் வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி யூஸ் ஆகும் இந்த டைம். அடுத்து நேச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்க் பேமெண்ட். இது மேக்ஸிமம் வந்து எப்படின்னா அந்த பப்ளிக் செக்டார் கவர்மெண்ட் வந்து அந்த பல்க் சேலரி கிரெடிட் பண்ணுவாங்க தெரியுமா? அதுக்கு யூஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாஸ்டேக், அதுக்கு வந்து இடிசி அந்த டோல் கலெக்டர் அந்த இது. அடுத்து பிபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில் பேமெண்ட் சிஸ்டம். இதுதான் நான் சொன்னது. ஒரு இண்டிவிஜுவல் கியூஆர். ஸோ அந்த மாதிரி. அடுத்து என்எஃப்எஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா இது வந்து ஏடிஎம்க்கு ஒரு இன்டர் கனெக்டட். என்எஃப்எஸ் வந்து எப்படின்னா இப்போ நான் வந்து இப்போ எஸ்பிஐயில் நான் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து எஸ்பிஐ ஏடிஎம் மட்டும் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஊரும் இல்லை. இப்போ நான் போய் ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேயும் போய் எடுக்கலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஏடிஎம்லையும் எடுக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் ஃபாரின் பேங்க் ஏடிஎம்லையும் போய் எடுக்கலாம். ஸோ இது நான் வந்து எஸ்பிஐயில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ப்ரைவேட் பேங்க்கோட ஏடிஎம்மில் போய் அமௌண்ட் எடுக்கணும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அக்சஸ் இன்ஃபர்மேஷன் யார் வந்து பெர்மிஷன் கொடுப்பாங்க, அந்த என்எஃப்எஸ் சொல்லிட்டு ஒரு நெட்வொர்க் கம்பெனிஸ் இருக்குது. அது வந்து ஃபுல்லாக ஏடிஎம் பற்றி இது பண்ணுவோம். அடுத்து சிடிஎஸ், இது நமக்கு செக் டிரான்சாக்ஷன். இதுதான் வந்து இந்த எம்ஐசிஆர் நம்பரும் 9 டிஜிட் ஆல்ஃபானியூமெரிக். ஸோ இந்த இது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு லைக் யூஎஸ்எஸ்டி நம்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா நெட் இல்லாமல் நம்ம நார்மலாக இதுக்கு முன்னாடி எப்பயும் பார்க்கலாம் அந்த *99#. இது போட்டு நம்மளோட டீட்டெயில் நார்மலாக வந்து இந்த மாதிரி யூசர் அந்த யாராருக்கெல்லாம் டச் ஃபோன் இல்லாமல் நார்மல் கீபேட் ஃபோன் வச்சுருக்காங்களோ அவங்களும் இந்த பேமெண்ட் மெத்தடை யூஸ் பண்ணி அவங்க வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். அடுத்து யூரோபி, இது இப்போ ரீசெண்ட் லான்ச் பண்ணது. இது முக்கியமானது வந்து பர்பஸ் ஸ்பெசிஃபிக் அண்ட் தென் பர்சன் ஸ்பெசிஃபிக் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ப்ரீபெய்ட் டிஜிட்டல் வவுச்சர் மாதிரி. லைக் இது கிட்டத்தட்ட எப்படி சொல்லணும்னா ஒரு டிஜிட்டல் வாலெட் மாதிரி சொல்லலாம். லைக் இந்த அமேசான் வாலெட்டில் அனுப்பலாம் அந்த மாதிரி. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒன்றா பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் எக்ஸாஸ்ட் தான் இருக்கும். பட் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து ஃபுல் இன்டெப்த் நாலேஜ் வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு என்பிசிஐயோட சப்சிடிரி என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 கம்பெனி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்ஐபிஎல், அந்த இன்டர்நேஷ்னல் நம்ம நார்மலாக பார்த்துருக்கோம். ஃபாரின் கண்ட்ரி கூட வந்து பார்த்திங்கன்னா எம்ஓயூலாம் சைன் பண்ணுவாங்களே என்பிசிஐ வந்து. ஸோ அந்த கண்ட்ரிலையும் வந்து நம்ம யூபிஐ ஃபங்க்ஷன் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த என்ஐபிஎல் சொல்லிட்டு, அதாவது என்பிசிஐ இன்டர்நேஷ்னல் பேமெண்ட் லிமிட்டட்னு சொல்லிட்டு. இவங்க தான் வந்து குளோபலாக வேர்ல்டு வைடில் நம்ம இந்தியா விட்டு நம்ம அவுட்டர் போனால் யூபிஐ யூஸ் பண்ணணும். அங்கே வந்து இந்த கம்பெனி தான் வந்து நம்மளுக்கு வந்து அக்சஸோ இல்லை நம்மளுக்கு வந்து பர்மிஷன் வந்து மேக்ஸிமம் இது பண்ணுவாங்க. ஸோ இது எப்போ எஸ்டாப்ளிஷ்னா 2021 இந்த பாரத் பில் பே லிமிடெட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. 2024 தான் அந்த பீம் ஆப்பே வந்து கொண்டு வரான். இது வந்து அவங்களோட ஃபுல்லி சப்சிடரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீம் 3.2
ஸோ இது 3 தான் வந்து என்பிசிஐயோட சப்சிடி. என்ஐ, பிஎல், அப்புறம் வந்து பாரத் பில் பே லிமிடெட், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பீம். ஸோ இது 3 தான் அவங்களோட சப்சிடி. என்பிசிஐ பொறுத்த வரைக்கும் 2008 எஸ்டாப்ளிஷ் பண்ணது. ஸ்டார்ட் பண்ணது ஆப்ரேஷன் 2009. ஹெட் குவார்ட்டர் மும்பை. செக்ஷன் 8 ரொம்ப ரொம்ப முக்கியம். கம்பெனி ஆக்ட், இது வந்து ஒரு நாட் ஃபார் ப்ராஃபிட் கம்பெனி, முக்கியமானது. ஓகே, இது வந்து ஆர்பிஐ ப்ளஸ் இந்தியன் பேங்கிங் அசோசியேஷன் மூலிமா ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்டர் பிஎஸ்எஸ் ஆக்ட், பேமெண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறப்ப 10 ப்ரொமோட்டர் பேங்க் இருந்தாங்க. இப்போ வந்து அடிஷ்னலாக 56 ஷேர் ஹோல்டிங் பேங்க் வந்து இப்போ இருக்காங்க கரண்ட்லி வந்து. ஸோ இதோடைய செட்டில்மெண்ட் வந்து எப்படி இருக்குன்னா T+0ன்னு சொல்லியிருப்பான். நம்ம முன்னாடியே வந்து பார்த்துருக்கோம் லாஸ்ட் கிளாஸ் வந்து இந்த T+1ன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி T+0னா இன்ஸ்டண்ட்டாக சேம் டேலே வந்து என்னன்னா நம்ம அமௌண்ட் வந்து டெபாசிட் ஆகிடும். லைக் வந்து இப்போ நம்ம யூபிஐயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இப்போ ஒரு மொபைல்லேருந்து நம்ம இன்னொரு மொபைலுக்கு அனுப்புனா இன்ஸ்டண்ட்டாக வித்தின் செகண்ட்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகல. ஸோ சிங்கிள் டேல ஆனால் T+0. இதே ஒன் டே டைம்னா T+1. ஸோ இது முக்கியம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யூபிஐயோட ப்ராடக்டோட ஃபர்ஸ்ட் இது யூபிஐ. சாரி, என்பிசியோட ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் வந்து யூபிஐ.